ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 27 ஆகிடுச்சு. டே 27 அன்றைக்கி உங்களுக்கு வந்து டயட்டில் வந்தாலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிரேவிங்ஸ் என்னென்னா பாயசம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு பாயசம் சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ நான் செய்கிற ஒரு ரெசிப்பியில் இது ஒன்று. வேறு சில ரெசிபிஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ பாயசம் சாப்பிட்ணுன்னு தோணாலும் உடனே நான் செஞ்சு சாப்பிட்ற ஒரு பாயசம் ரெசிபி. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் என்னை நம்பி இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, என்னென்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழும்பினோன்னே வெறும் வயிற்றில் தான் நம்ம வெயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்து அந்த மாதிரி வெறும் வயிற்றில் தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி தான், தண்ணி கூட குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட கரெக்டான வெயிட்டு தெரியும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்குறப்போ வெயிட்டு தெரியாது. இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 78 கிலோ இருந்தேன். 77.700 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு கூடுது குறையுது அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த மாதிரி தான் குறையும். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் தண்ணி எடுத்திருந்தேன். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன், இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். குறிப்பாக வந்து தண்ணி வந்து ஒரு 8-9 மணிக்குள்ளே நிப்பாட்டிடுவேன். அதுக்கு மேலே நிறைய தண்ணி குடிக்க மாட்டேன். காலை உணவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மாம்பழம் ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு ஆப்பிள், 2 முட்டை வேக வச்சுருந்தேன், கூட வந்து கொஞ்சம் சம்மந்தி வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவுக்கு எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து இன்னைக்கு காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாம் ஃப்ரூட்ஸாகவே இருந்துச்சு. நாளைக்கு நம்மளோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பார்க்குறோம் நாளைக்கு எப்படி அப்படின்ட்டு. இருந்தாலும் ஹெல்த்தியானது அப்படிங்கிறனால எடுத்திருந்தேன். ஏன்னா பீரியட்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது எடுத்தது தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு பால், 50 ml தண்ணி, அதாவது இந்த கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு பால், அதுக்கு மிச்சம் எல்லாம் தண்ணி சேர்த்து கூடவே எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் கூட தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சணும். இது நம்மளோட பாயசம் ரெசிபி செய்கிறதுக்காக. இப்போ அதில் வந்து பால் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஓட்ஸு சேர்த்துக்கணும். ஒரு 20-25 கிராம் அளவுக்கு வந்து ஓட்ஸு சேர்த்துக்கணும். அந்த ஓட்ஸ் வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு சும்மா உடச்சி சேர்த்துக்கிறேன், கையால் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நம்ம வேக வச்சா போதும், லைட்டாக உப்பு போட்டால் போதும். இப்போது அது வேகட்டும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து பெரிய வாழைப்பழம் தான் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. முழு வாழைப்பழம் எடுக்காதீங்க. வாழைப்பழத்தை வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எப்போ பாயசம் சாப்பிட்ணுன்னு தோணாலும் உடனே இந்த ரெசிபியை செஞ்சுடுவேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குது அப்படின்னா அந்த பாலில் நம்ம ஓட்ஸு காய்ச்சிரும் இல்லை, அந்த டைம் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டு காய்ச்சிக்கோங்க. இப்போ பழத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு கஞ்சி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இதை விட கெட்டியாக வேணும்னா அந்த அளவுக்கு கெட்டியாக காய்ச்சலாம் நீங்கள், போதும். இப்போ இந்த ஓட்ஸு கஞ்சியை நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கேட்கல, நீங்கள் வந்து ஓட்ஸுக்கு பதிலாக வந்து அவல் எடுத்துக்கலாமான்னு கேட்கலாம். அவல் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. எடுத்தால் வந்து அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நிறையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நான் ஓட்ஸ் தான் சொல்லுவேன், அவல் சொல்ல மாட்டேன். இப்போது அதை வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்து கூட நம்ம இந்த கஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சுகருக்கு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இந்த வாழைப்பழத்தோட இனிப்பு, நம்ம பாலில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலோட டேஸ்ட்டு, லைட்டாக வந்து உப்பு போட்டிருக்கோம், அந்த டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படியே பாயசம் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்கக்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குன்னு அதை போட்டுக்க சொல்கிறேன். அப்போது அப்படியே அந்த பாயசம் குடிக்கிற ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த நட்ஸ் வந்து நான் கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன், மிச்ச நட்ஸை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த பாயசம் குடிக்கணும்னு தோணும் இல்லையா, நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் விருப்பம்னு கேட்டிருந்தாலும் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு பாயசம் குடிக்கணும் அப்படின்ட்டு. மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். இதை வந்து நான் லஞ்சுக்கு எடுத்திருந்தேன் இன்றைக்கி. நான் இப்படி தான் என்கிட்ட பொதுவாக கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சிஸ்டர் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை லஞ்சுக்கு எடுத்து முடிச்சுடுவேன். அதுக்கு அடுத்து வந்து அன்றைக்கி வேறு எதுவும் அந்த மாதிரி வேறு எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். அது ஒரு லஞ்சு ஒரு நேரம் உணவாக தான் எடுப்பேன். இதையும் சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து காய்கறி அப்புறம் வேறையும் உங்களோட டயட்டில் இருக்க ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களோட வெயிட் லாஸை பாதிக்கலாம்.
கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து வெயிட் குறையுது. ஈவினிங் மறுபடியும் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். டீ எடுத்துகிட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கப்பு பப்பாயா எடுத்திருந்தேன். கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தேன். சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. நாளைக்கு சந்திக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.